நேற்று ஒரு விலை இருந்துச்சு, இருக்கிற இருந்துச்சு. நாங்கள் இருக்க தங்க நகை தங்க விலை ஏறினே போகுது. எங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நகை எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைக்கி 5 பவுன் எடுக்க வந்தோம், அதே 5,70,000 அப்படி நகை இருந்து போகுது. இதுமாதிரி தான் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுது. அன்றைக்கி எடுத்து போனேன் 40,000க்கு ஒரு பவுனு, இன்றைக்கி 1,05,000 கொடுத்து எடுத்து மாற ஒரு பவுனு. இன்னும் குறை பவுன் 5 பவுன் 20 பவுன் மாப்பிள்ளை போனோம்னா நாங்கள் எப்படி போகிறது? விலை குறைச்சி கொடுத்தா எடுத்து போடுற மாரி இருக்கிறோம், இல்லைனா இவ்வளோ விலைக்கு நாங்கள் நகை எடுக்கிற மாரி இல்லை. இப்போ இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுனுக்கு 25,000 ரூபாய் கூடி இருக்குது. இப்போ ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 10 பவுன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க 3 பவுன் தான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,00,000 ரூபாயை தாண்டிடுச்சு. இப்போ சேதாரத்தோடு பார்க்கும்போது 1,10,000 ரூபாய் வருது. இப்போ குறைஞ்ச பட்ஜெட் போட்டு வாங்கணும்னு நினச்சி வர்றவங்க அதை எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இப்போ ஒரு பவுன் பார்த்தீங்கன்னாக்கா 1,10,000 வந்துருச்சு. இப்போ 3 பவுன் 4 பவுன் வச்சுருக்கிறோம். வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் பொண்ணுக்கு வந்து 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்களும் அந்த 10 பவுன் தான் போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவ்வளோ ரேட்டு விற்றுச்சுனாக்கா யாரும் வாங்க வரமாட்டாங்களே. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய அக்கா கல்யாணத்துக்கு நான் பவுன் வாங்கும்போது பர் பவுன் வந்து அதாவது 8 கிராம்ஸ் 350 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி 12,370 இவங்க சொல்கிறது. அப்புறம் இன்னும் மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் வரும். அப்படி போகும்போது சாமானிய மக்கள் நகை அதாவது கோல்டுங்கிறதையே மறந்துடணும்னு நினைக்கிறேன். 94 கல்யாணம் ஆச்சு எனக்கு. அப்போ வந்து ஒரு சவரன் வந்து 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் தான் விற்றுது. ஆனால் இன்றைக்கி 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஏதோ பொம்பளை பசங்க வச்சு நாங்கள் ஒரு ரோட்டில் கடை வச்சுக்கிறோங்க. 10 ரூபாய் வந்து கிடைக்குமா 5 ரூபாய் கிடைக்குமா வாங்கி தண்டல் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம். இதில் எப்படி நாங்கள் பொம்பளை பசங்களை வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பசங்க ஃபீஸ் கட்டணும், சாப்பிட்ணும், எல்லாத்தையும் அதெல்லாம் பார்க்கணும். தங்கம் ஒரு பவுன் வந்து 1,00,000 தாண்டுது. அதனால் பொம்பளை பிள்ளைகள் கட்டி கொடுக்க சிரமப்படுது. அப்போல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கிட்டி ஒரு தங்கம் ஒரு 3,000க்கு மேலே இருந்தது ஒரு தான். இப்போ வந்து ரூபாய் ரொம்ப தாண்டதுனால கொஞ்சம் சிரமப்படுது லேடிஸ்க்கு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்கறதுக்கு. பொண்ணுங்க பொம்பளை பிள்ளை வச்சுக்கனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பசங்களுக்கு வந்து ஒரு சவரம் எடுக்க கூட இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து எவ்வளவுதான் நம்ம படிக்க வச்சாலும் வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே அது நடக்கிறது கிடையாது. ஸோ ஒரு 3 சவரம் எடுக்கணும் கூட கஷ்டமா இருக்கு. இதை படிப்புக்கு வேற செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் காலேஜ்லயும் ஃபீஸ் அதிகம் தான். அதுங்க படிக்க வைக்கவும் கஷ்டமா இருக்கு, நகை எடுக்கவும் கஷ்டமா இருக்கு. அதனால ரொம்ப இந்த நகை வேலை வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் இது.